ஜெய் விஸ்வகுரு பாரதம் 78வது சுதந்திர தினம். சனாதனம் இந்து தர்மம், மற்றவையெல்லாம் அதர்வம். பாரதம் காப்போம், பிரிவினைவாதம் தேச விரோதத்தை ஒழிப்போம், அழிப்போம். இந்த நாட்டை நாசம் செய்ய துண்டாட நினைக்கிற நாசகார சக்திகளை களைந்தெறிவோம், களைகளை களைந்தெறிவோம். 100 ஆண்டுகளாக தமிழகத்தை இந்த கலாச்சார பண்பாட்டை குழி தோண்டி புதைத்து விட்டார்கள். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் எல்லாம் அப்பேற்பட்ட புண்ணியஸ்தலம். நக்சல்வாதிகள், தேச விரோதிகள் வெற்றி பெறுகிறார்கள். இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். ராம்நாடு, ராமேஸ்வரம், அது யார் ஜெயிக்கிறார்கள்? தமிழகத்துக்கு வேண்டும். புதிய கல்விக் கொள்கை வேண்டும். நவோதயா பள்ளிகள் வேண்டும். அனைத்து பள்ளிகளிலும் தமிழ் பாடமொழியாக இருக்க வேண்டும். நீட் எதிர்ப்பு இருக்கக்கூடாது. இப்படி சுப்ரீம் கோர்ட் சொல்லி அது வந்தது. அதை எதிர்த்துட்டு இருக்கிறாங்க. பார்லிமெண்ட்டில் போய் கத்துறாங்க. பார்லிமெண்ட்டில் போய் இந்த கத்துறவனை தேசவிரோதமாக பிரிவினைவாதமாக பேசுகிறவனை எல்லாம் உடனுக்குடனே பதவி நீக்கம் செய்து அவனுக்கு கொடுக்குற சலுகைகளெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும். இந்த துரியோதனை சகுனியை திருத்த முடியாது. மக்கள் திருந்தணும். மக்கள் தானே 500க்குமே கோட்டுக்குமே ஓட்டு போடுறாங்கோ. ஆகவே இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். தேச விரோதிகள், பிரிவினைவாதிகளை, வேசி, தாசி, விபச்சாரி என பேசுபவர்களை இந்த நியாயாதிபதி முகாந்திரம் இல்லைன்னு சொல்கிறாரு. இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். ஒரு நீதிபதி தண்டிக்கிறாரு, இன்னொரு நீதிபதி அதை ரத்து செய்கிறாரு. ஆகவே சட்டம் நியாயமாகவும் நிலையானதாகவும் இருக்க வேண்டும். விஸ்வகுருவாக இந்த தேசத்தை உயர்த்துவதற்கு, வெற்றி பெறுவதற்கு நரேந்திர மோடிஜி ஆட்சி உலகெங்கும் அவருடைய கவனம் இருக்கிறது. அவருடைய ஆலோசனைப்படி உலகமே ஐநா சபையில் நடக்கிறது. அது வெற்றி பெற வேண்டும். ஆகவே இந்து தர்மம், சனாதனம் வெல்லட்டும். 78வது சுதந்திர தினம் வெல்லட்டும்.